ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சிந்திக்கிறதும், முடிவெடுக்கிறதும் எப்படி மனுஷனோட இயல்போ, அது ஒரு மிஷின் பண்ணுச்சுன்னா, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பண்ற வேலைய அந்த மிஷின நம்ம பண்ண வச்சோம்னா, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ, ஹியூமனோட டாஸ்க் எல்லாத்தையுமே அது பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? அததான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அத நெறைய இடத்துல யூஸ் பண்றோம். அதுல ஒரு 3 பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, Google சர்ச். நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்றோம்னா, அதுக்கு ரிலேட்டட் டேட்டாஸ் குடுக்கறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். YouTubeல நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, அதே மாதிரி வீடியோஸ் பேக் டு பேக் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சாட் ஜிபிடில ஒரு நார்மலா ஏதாச்சும் நம்ம மெசேஜ் பண்ணி அதுகிட்ட ஒரு டவுட் கேட்கிறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ரிப்ளை ஒரு ஹியூமன் மாதிரியே குடுக்கும். அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒர்க் தான். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு டேட்டா வேணும். டேட்டா எங்கேருந்து வரும்? நெறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து அதுக்கு டேட்டா வரும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, YouTube, அப்புறம் ப்ரௌசர்ஸ்ல குரோம் அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையும் அது எடுத்து லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது டிசிஷன் மேக் பண்ணும். நம்ம ஏதாச்சும் அதுகிட்ட கேட்கிறோம்னா, பேஸ்ட் ஆன் த டேட்டா அது நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நெறைய செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட். அவங்க எதுலலாம் யூஸ் பண்றாங்கன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேனர், சிடி ஸ்கேனர் அந்த மாரி நெறைய விஷயத்துல அவங்க யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி என்ன டிசீஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் அத யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்லலாம் கார் செல்ஃப் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒர்க் தான். பேங்கிங்ல இந்த ஃப்ராட் டிரான்சாக்ஷன்ஸ், ஸ்பாம் கால்ஸ் அது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுது. இந்த மாரி அது நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல அத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இப்ப பாதி வேலைய ஏஐ பண்ணுதுன்னா, ஃபியூச்சர்ல 90-95% ஆஃப் த வொர்க்க ஏஐ தான் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன தட்டி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.